இது 4 மாசமா பால் பணம் பாக்கி. இப்படி பண்ணீங்கன்னா நாங்க எப்படி அம்மா பொழைக்கிறது? நீ சும்மா இருங்க. உனக்காவது 4 மாசமா பாக்கி, எனக்கு 6 மாசமா என் கடையில இருந்து அளந்து கொடுத்த அரிசி பணம் பாக்கி. இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா என் பலசரக்கு கடையே மூடிட வேண்டியதாமா. இல்லையா இது பாக்கி பாக்கின்னு பிரமாணப்படுத்துறேன். நீங்க வாயை திறந்து கேட்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாக்கும் கேட்கிறதே மறந்துட்டேன். நேற்று 1 வருஷத்து வாடகை பாக்கி ஐயா, 1 வருஷத்துக்கு வாடகை பாக்கி. ஏம்மா என்னைக்கு தான் தர போறேன்? பணம் வந்ததும் கொடுத்துடுவார். தாயே பராசக்தி, உன்னை பாட வந்த நான் கேவலம் உப்புப்புளி மிளகாய்க்காக கவலைப்பட்டான். அப்புறம் உன்னை யாரம்மா பாடுவது? இன்னும் நீ பராமுகமாயிருந்தால் நான் என்னவோ பராசக்திய நேர்ல கண்ட மாதிரி என்ன பேசிட்டு இருக்கார் பாரதியார். கடவுளோட பேசுறதெல்லாம் அந்த காலம். இப்ப கலிமுத்தி போயிடுத்தோன்னு இந்த ஜனங்களை கண்டு பயந்து கடவுள் எல்லாம் கல்ச்சிலையா மாறி விடுத்து. என்னையா காலை நேரத்தில் எல்லோரும் கவலை நிறைந்த முகத்தோடு காட்சி அளிக்கின்றீர்கள். காலையில் எழுந்ததும் சூரியனை பாருங்கள், பாய்ந்து திரியும் பறவை இனங்களை பாருங்கள். உள்ளம் தெளிவு பெறும், உடம்பில் தெம்பு வரும், முகத்தில் புதிய ஒளி பிறக்கும். உங்களுக்கு என்ன வேண்டும்? பணம் தானே. எல்லாம் அந்த பராசக்தி கொடுப்பார். கவலைப்படாதீர்கள், போய் வாருங்கள். என்ன வாடகை பணம் வேண்டுமோ? நான் கேட்கல பாரதியார். யாத்துக்காரி கிழக்கு சொல்லி அனுப்புறான். எவனா ஓட்டதிக்கு போடுது? பராசக்தி. ஏனையா ராயரே, இடிந்து விழும் நிலையில் இருக்கும் இந்த வீட்டில் நானானதால் தைரியமாய் கூட இருக்கின்றேன். எனக்கு நீர் தர வேண்டும் ஐயா பணம். பாரதியார் பேசுறத கேட்டுட்டே இருந்தா பணங்கிறது மறந்தே போறது. ஆனா என்ன செய்யலாம், குடும்பம் பெருசாயிடுது. 1 2 அம்மா அம்மா செல்லம்மாவா? என்னம்மா அரைப்படி அரிசி இருந்தா கொடுங்க, நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேன். என்னம்மா இது, வாடகை பணமும் வரல, வாங்கின ரொக்கமும் கொடுக்கல, சாப்பாட்டு நேரத்துல வந்து தேமேன்னு நிக்கிறேன். சரி என்னத்தை சொல்றது, வாங்கிட்டு போங்க. கோச்சுக்காதீங்கம்மா, நாளைக்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறேன். வரேம்மா. ராயர்வாள், உலகம் எப்படி இருக்கிறது? கட்டாயம் நேற்று இருந்த இடத்துல இன்னைக்கு இல்ல. அதை கேட்கலைங்கானம், அரசியல் உலகத்தை பற்றி கேட்கிறேன். எனது நண்பர் தூத்துக்குடி சிதம்பரம் பிள்ளை விதேசி துணி எரிப்பு இயக்கத்தை நடத்தி சுதேசி கனலை மூட்டி விட்டாராம். அந்த நெருப்பு சீக்கிரமே வெள்ளைக்காரர்களை வாட்டப் போவது நிச்சயம். நீர் மகா பாக்கியசாலி ஐயா. மொத்தம் 13 குழந்தைகள். நீர் குச்சேலருடைய தம்பி ஐயா. நீர் இதெல்லாம் போன ஜென்மத்தில் வாங்கின கடன்கள். குழந்தைகள் கவலை தீர்க்கும் தெய்வங்கள். நம்ம குழந்தைகளா? அவ்வளவும் ஆஞ்சநேய அவதாரங்கள். சிரஞ்சீவியா இருக்கட்டும். பிள்ளைகளா, உங்களுக்கெல்லாம் அடுத்த வாரம் புது சட்டை, லட்டு, மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இப்ப எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க. எங்க வீரர்கள் மாதிரி நிமிர்ந்து ஜோரா போங்க. ஓஹோ, உங்களுக்கும் பசியா? வேண்டாம், இதோ நானே தருகிறேன். என்னங்க அது, நான் ராயர் விட்ட மாட்டேன் இரவல் வாங்கிட்டு வந்த அரிசிய இப்படி வீணா அரைச்சிட்டேல.
பரவாயில்லை செல்லம்மா, இதை சமைத்தால் நாம் 2 பேர் தானே சாப்பிட முடியும். இப்போது 10-15 ஜீவன்கள் ஆனந்தமாக தின்னுகின்றன. பாவம், பாருங்கள், பசி தீரட்டும். செல்லம், மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் பிச்சை எடுப்பதில்லை செல்லம், பிச்சை எடுப்பதில்லை. இந்த இயற்கையின் ரகசியங்கள் எல்லாம் நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் செல்லம், நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா இருக்கு போங்க. கோபித்துக் கொள்ளாதே என் துணைவியே, இந்த கோபத்தை விட்டு விடு தலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல, இந்த சிட்டுக்குருவியை போல. விட்டு விடு தலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல, இந்த சிட்டுக்குருவியை. என்ன தைரியம்? போலீஸ் ஸ்டேஷனை இடிஞ்சு விழுந்துரும் போல நீங்க போற சத்தத்துல. சத்தம் பிடிக்கலன்னா சங்கீதம் பாடுறோம். டோன்ட் டாக் அம்புதே. நீ தான் டோன்ட். நான் ஐயா கிட்ட டாக் பண்றேன், இம்புடுத்தான். அங்கா, நீ தான் வந்தே மாதரம்னு சொல்லி கொடுத்து எல்லாரையும் கெடுக்கிற. இந்த தேசபக்தனை அப்படி சொல்லாதீங்க, பாவம். வந்தே மாதரம். அங்கா, இதெல்லாம் என் குழந்தைங்க. இது பேரு வந்தே, இன்னொன்னு பேரு மாதரம். இது ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆகுதுங்க? வந்தே மாதரம். நிறுத்தா நிறுத்தா. பாத்தீங்களா சார், நேத்து முளைச்ச சுண்டைக்காப்பைய என்ன பார்க்கும் போதெல்லாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு மரணலாம கட்டி புரட்சி பண்றான். ஏய்யா, பொய் கூட சொல்ல தெரியாம திண்டாடுற. சார், இத பாருங்க, 2 கண்ணும் தெரியாத குருடை. இவன் எப்படி சார் இவரை பார்க்கும் போதெல்லாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு சொல்ல முடியும்? குருடனா? என்ன நான் உளர்ற? தெரியுமா, சிதம்பரம் பிள்ளை வராருங்க. மார்னிங் சார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். இதோ மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு, எல்லோரையும் விடுதலை செய்யுங்க. எஸ் சார். அடிப்பொடியர்களா, நீங்களும் இதில் கலந்து கொண்டீர்கள்? சங்கா, குழந்தைகளை எல்லாம் உன்னோடு கூட்டி வருவது தவறல்லவா? தடுத்தாலும் நிறுத்த மாட்டேங்குதுங்க, அம்பு போல பாயுதுங்க. இந்த பாருங்க, குருட்டு பையன் அமக்களப்படுத்திட்டான். பிறவியிலேயே குருடா? ஆமாங்க. டேய் சிறுவா, உன்னுடைய பெயர் என்ன? மாறிங்க. மாரி, மழை, பலே, நல்ல பெயர், நல்ல பெயர். சாமி சாமி, என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. நான் சேரியில பிறந்த பையன். சேரியில் பிறந்தவன்? ஏ ஆண்டவா, இந்த பாலகன் மனதில் கூட தாழ்மை உணர்ச்சி உண்டாக்கி விட்டதே ஜாதி என்னும் கொடிய விஷம். டேய் தம்பி, உனக்கு தாய் தந்தையர் இருக்கிறார்களா? இல்லையா, நானாத. அனாதை? அனாதை? யாரா சொன்னது நீ அனாதை என்று? நான் இருக்கிறேனா? நான் இருக்கிறேன். இனி நீதான் என் வீட்டில் செல்ல குழந்தை, நீதான் என் வீட்டில் செல்ல குழந்தை. சேரியில உள்ள குழந்தைய வீட்டுல கொண்ட வச்சா ஊர்ல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? ஊர் இந்த கொடுமையை ஒழிக்கும் வரை நாமெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்கள், படித்திருந்தும் மூடர்கள். கண்ணம்மா, கண்ணம்மா, இது வந்துட்டேப்பா. எங்கம்மா போயிட்ட? ஏப்பா, அத்தையை பார்க்க போனோம்னு சொன்னீங்களே, எப்பப்பா போறது? சரிதான் போ. உன் கவலை உனக்கு, என் கவலை எனக்கு. ஆமா, புது துணி ஒன்ன கூட காணுமே, தையக்காரன் இன்னும் கொண்டு வந்து கொடுக்கலையா? ஓ, குடுத்துட்டானே, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தா எங்க வச்ச? அப்பா, நான் துணிகளை வாங்கிட்டு வர வழியில வீரர்கள்லாம் சேர்ந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்லிக்கிட்டு விதேசி துணிகள்லாம் வாங்கி எரிச்சுக்கிட்டு இருந்தாங்கப்பா. பைத்தியக்கார பசங்க, துணிகளை எரிச்சா சுதந்திரம் வந்துடும் நினைக்கிறானுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, நம்ம துணியெல்லாம் எங்க வச்ச? அதுவும் எரிஞ்சு வச்சுப்பா. என்னது, அந்த இடத்துக்கு நீ எதுக்காம போன? நானா போகலப்பா, கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து என்னையே சிங்கம் மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு. பாத்துக்கிட்டே இருந்தவரு என் கையில இருந்த துணி எல்லாம் வாங்கி நெருப்புல போட்டுட்டாரப்பா. என்ன, யார் அந்த அயோக்கிய பையன்? அவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஓ, அது எப்படிப்பா முடியும்? கூட்டத்துல யாரோ ஒருத்தர். கண்ணம்மா, இனிமே நீ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக கூடாது. வந்தே மாதரம்னு கூச்சல் போடுற இடத்துல இந்த ஏட்டு ஏகாம்பரத்தோட பொண்ணு நின்னதாக யாருக்காவது தெரிஞ்சா உடனே வேலை போயிடும், என் தலைக்கே ஆபத்து வந்துடாமா. அப்படியாப்பா? சரி சரி, தூத்துக்குடிக்கு மாட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. ஒழுங்கா ஸ்ரீவைகுண்டத்துல இருந்திருக்கலாம் போல. எனக்கு உப்பளத்துல டூட்டி, சீக்கிரமா சாப்பாடு விட்டு வா. கொஞ்சம் இருங்கப்பா, பலகாரம் போட்டு வரேன். ஆமா, யாராவது வருங்கால மாப்பிள்ள
கும்பிடுறேன் மாமா. வாய மூடுறா, யாரை பார்த்து மாமாங்க? உடுப்பை பார்த்து பேசு, உரிச்சு கூட உரிச்சாம. ஓ அடிச்சு. மாமா உடுப்புல நீங்க ஏட்டு, ஊருக்கு நீங்க ஏட்டு, ஆனா என் உள்ளத்துல நீங்க மாமா. வாய மூடுறா. இந்த உடுப்புல இருக்கும் போது என்ன மாமான்னு கூப்பிடப்படாதவங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன பண்றது, பழக்கம் அடிக்கடி வருது. அம்புடுதே மாமா. இனிமேல் அந்த பழக்கம் வந்துச்சு உடனே பிளாக் மார்க் தான் உடுப்ப ஜாக்கிரதை. அவ்வளவு தூரத்துக்கு போகாதீங்க மாமா, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மாமா. பாத்தீங்களா மாமா, ஜெகமெங்கும் புகழ்பெற்ற இன்ஜின் மார்க்கு சுருட்டு பத்த வச்சு பார்த்து பதமா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க மாமா. ஏண்டா காக்கா பிடிக்கிறியா? ஆக்கா என்ன மாமா, கழுகையே பிடிப்பன மாமா. நீங்க இந்தாங்க இத பிடிங்க. கண்ணம்மா வந்துட்டேப்பா. மாமா எனக்கு என்னத்துக்கு மாமா பலகாரம்லாம்? நான் இப்பதான் ஒரு விருந்துல பலகாரம் சாப்பிட்டு வர்றேன். ஐயா, உனக்கு ஒண்ணு இல்ல, எங்க அப்பாவுக்கு. பாருங்க மாமா, கண்ணம்மாவை பாருங்க. ஜெயில இருக்க வேண்டிய ஆளுங்களை ஏப்பா வெளியில விட்டு வச்சிருக்கீங்க? கண்ணம்மா, என்னம்மா? நேத்து என்ன நடந்ததுங்கிறதே மாமா கிட்ட சொல்லி புடுவேன் அம்புடுதேன். என்ன மேல கட்டிட்டு இருக்கேன்? மாமா மாமா, நேத்து துணி எரிப்பு போராட்டத்துல கண்ணம்மா தான் முதல்ல நின்னு. அப்படியா? ஏன் மாமா இந்த பொண்ணு இப்படி பண்ணுனா நீங்க எப்படி மாமா வெள்ளக்காரத்துறை கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, மெடல் வாங்குறது? அரெஸ்ட் பண்ணிருப்பேன். போனா போகுது நம்ம கண்ணம்மாளாச்சேன்னு விட்டுட்டேன் அம்புடுதேன். கண்ணம்மா, பிள்ளை இல்லாத குறைக்கு உன்னை மகனா நினைச்சு வளர்த்ததுக்கு நீ செய்யற உதவியாமா இது? இது சுத்த பைத்தியம்ப்பா. இத பேச்ச நம்புறீங்க? பாத்தீங்களா மாமா, மரியாதை இல்லாம பேசுற. வாய மூடுறோம் மடப்பா. இந்தா சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வா. எனக்கும் சேர்த்து கொண்டு வா அம்புடுதேன். சேர்த்து கொண்டறேன் உனக்கும். இங்க பாருங்க, சாப்பாடு சீக்கிரம் கொடுத்து வந்துங்க. நம்ம எல்லாம் முயற்சியை பார்க்க போலாம். வாங்க வாங்க. அப்பா அப்பா, என்னம்மா இங்க வந்துட்ட? சாப்பாடு கொண்டு வந்துட்டேப்பா. அந்த தோப்புல கொண்டு வச்சிரு, நான் வர்றேன். சரிப்பா. என்னாக ஏங்க அன்னைக்கு பெரிய லங்காதானமே செஞ்சுட்டீங்களா? லங்காதகனமா? நான் என்ன அனுமார்? ஐயா, அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஊரே சொல்லுது. ஆமா, துணிகளை தீர போட்டுட்டா சுதந்திரம் வந்துருமா? அதெல்லாம் பெரிய விஷயம், உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஐயா, இத பாருங்க, நீங்க இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களையும் சேர்த்து போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. முடியாது, சுதந்திர வருஷத்துக்குள்ளே வந்தா. என்ன அவ்வளவு அவசரம்? இல்ல, ஒண்ணு இல்ல, வர சுதந்திரம் சீக்கிரம் வந்தா தேவலையேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். மாடசாமி, மாடசாமி, தம்பி இங்க எல்லாம் நிக்குது. வாங்க ஐயா. தம்பி கேட்டியா தம்பி விஷயத்தை? கடைசியா வெள்ளக்கார வியாபாரிங்க நம்ம கழுத்த அறுத்த காணும். என்னையா சொல்றீங்க தம்பி? இப்ப அனுப்பிச்ச 1000 மூட்டை உப்ப கப்பல்ல ஏத்தவே முடியாதுட்டா தம்பி. கொண்டு போன ஜவுளி மூடை எல்லாம் கரையிலே கிடக்குது தம்பி. ஆமா தம்பி, இப்ப என்னங்க பண்றது? மூடை எல்லாம் கரையிலே கிடந்தா கெட்டு போயிடுமே ஐயா. கப்பல் இல்லதால நம்ம சரக்கெல்லாம் எப்படியாவது படகுலையாவது போய்தான் தீரும். வாங்க நம்ம ஐயா கிட்ட போய் வாங்க வாங்க வாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா. இப்ப எங்களை என்ன ஐயா செய்ய சொல்றீங்க? ஏறையா அழுகிறீங்க பெண் பிள்ளையை போல்? அமைதியாக இரு. நாமும் நமக்கென்று ஒரு கப்பல் ஓட்ட வேண்டியதுதான். என்ன சொல்லுவீங்க? வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா நாம கப்பல் ஓட்டுறதாவது? அது எப்படிங்க முடியும்? ஏறையா முடியாது? ஏன் முடியாது? 6000 மைலுக்கு அப்பால் இருந்து இங்கு பிழைக்க வந்தவன் கப்பல் ஓட்டுகிறான். கப்பல் ஓட்டும் பரம்பரையிலே வந்த உங்களால் ஏன் முடியாது? வேண்டாம் என்று தடுத்தது யார்? முயற்சியின்மை, துணிவின்மை, ஒற்றுமையின்மை. இந்த தற்கொலை மனப்பான்மை விட்டுவிட்டு கட்டுப்பாட்டோடு காரியத்தை கவனிங்கள். கப்பல் ஓட்டுவதல்லையா கப்பல், வெள்ளையரையே இந்த நாட்டை விட்டு ஓட்டி விடலாம். இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஆமாங்க ஐயா. ஒன்று மட்டும் உறுதி, எப்பாடு பட்டேனும் தூத்துக்குடி துறைமுகத்தில் நமது சுதேசி கப்பல் பவனி வந்தே தீரும். மடசாமி, நமது உப்பளத்தை விற்க ஏற்பாடு செய். தேவையான பணம் திரட்ட நான் புறப்படுகிறேன். சரி பாத்தீங்களா ஐயா எப்படி எப்படி இல்ல? உங்கள் திட்டங்களை பாராட்டுகிறோம் பிள்ளைவாள். ஆனால் வெள்ளையர்களுக்கு எதிராக வியாபாரம் நடக்குமா? பாராளும் பரம்பரையிலே வந்த பாறைவனத்தம் அரசர் பாண்டித்துறை தேவர் அவர்களா இப்படி பேசுவது? ஏன் தமிழன் திறமையில் நம்பிக்கை குறைந்து விட்டதா? உங்கள் திறமையில் எமக்கு பெரிதும் நம்பிக்கை உண்டு. நம்புவது உண்மையானால் இந்த நற்பணிக்கு உதவுங்கள் ஐயா. நமது பழம் பெருமையை
நாம் இழந்துவிட்ட கடல் ஆதிக்கத்தை மீண்டும் இந்த உலகின் முன் நிலைநிறுத்த வேண்டும். அந்த பெருமை தங்களுக்கே சேர வேண்டும். தமிழை வளர்க்கும் தாங்கள் தமிழரையும் வளர்க்க வேண்டும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி பிள்ளைவாள், கப்பல் கம்பெனியின் தலைமை பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். சந்தோஷம் தானே? நன்றி ஐயா, நன்றி. இந்த ஹாஜி முகமது ஃபகீர் ஷேக் மனசே மாத்திட்டீங்களே பிள்ளைவாள். ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன? பிளான் போட்டது கரெக்ட் தான், ஆனா லாபம் வரணுமே. நிச்சயமாக வரும். அந்த உறுதியை நான் கொடுக்கிறேன். சுதேசி கப்பல் கம்பெனி துவக்காவிட்டால் உங்கள் வியாபாரம் அடியோடு விழுந்துவிடும். ஆமா பிள்ளைவாள், நல்ல கரை வச்சது சட்டமா இருக்கு. துரை சொல்றபடி கேட்காட்டா சரக்கு ஏத்த முடியாது அல்மி சொல்றான். இன்னும் அவனை நம்பி இருந்தா சரக்குகளுக்கு பதிலா இந்தியர்களின் மானம், மரியாதை இவைகளை தான் ஏற்றுமதி பண்ணுவான். அச்சா மிஸ்டர் பல்லவால், அச்சா. உங்க இஷ்டப்படி எவ்வளவு ஷேர் ஆனாலும் நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிக்கட்டும். आपकी जय हो, आपकी जय हो. அகில இந்திய காங்கிரஸ் மகாசபையின் சட்ட திட்டங்களை வகுத்துக் கொடுத்த மகா மேதையான சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவர்கள்தான் இந்த புதிய ஸ்தாபனத்திற்கும் ஆலோசகராக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் மட்டுமல்ல, எல்லோருடைய விருப்பமும் கூட. புனிதமான உங்கள் முயற்சி பூரண வெற்றி பெற நான் அவசியம் ஒத்துழைப்பேன். ஆஹா, நன்றி ஐயா. இனி 1000 ஜென்மங்களுக்கு என் இதயம் தெம்பாக உழைக்கும். இதை போல் தைரியம் சொல்ல இந்த நாட்டிலே வேறு யார் இருக்கிறார்கள்? நன்றி ஐயா, நன்றி. நண்பர்களே, உலகெங்கும் கப்பலோட்டி வாணிபம் செய்த தமிழரின் திறமையை மீண்டும் நிலைநாட்ட செய்துவிட்டது நமது சுதேசிய நாவாய் சங்கம். இந்த கப்பல் கம்பெனி அமைப்பதற்கு அல்லும் பகலும் அரும்பாடுபட்ட நமது காரியதர்சி வீரர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை நம் நாடே போற்ற கடமைப்பட்டுள்ளது. பிள்ளை அவர்கள் நமது கம்பெனிக்கென சொந்த கப்பல் வாங்க இன்று பம்பாய் புறப்படுகிறார். அவரது முயற்சி வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை இறைஞ்சுகின்றோம். நண்பர்களே, உங்களுடைய நல்லாசிக்கு அது நன்றி. சுதேசிகளுக்கு கப்பல் தரக்கூடாது என்று சூழ்ச்சி பல நடப்பதாக அறிகிறேன். புறப்படுகிறேன் இப்போதே. திருப்பி வரும்போது கப்பலோடு தான் வருவேன். வெற்றி பெறாவிட்டால் வீடு திரும்பேன். இது சத்தியம். வாழ்க சுதேசியம்! வாழ்க வாவோசி! வாழ்க சிதம்பரம் பிள்ளை! சிவகாமி, சிவகாமி, வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க இருங்க. அட நம்ம கண்ணம்மாவா ராசாத்தி, இன்னைக்குதான் வழி தெரிஞ்சது போல இருக்கு. எங்கம்மா முடியுது? ராப்பகலா வேலை. இந்த ஊருக்கு மாத்திட்டு வந்து 1 மாசமா ஓய்வே இல்லை. ஆமா, நம்ம வீடு இருக்கையில வேற வீடு இருக்கு அண்ணாச்சி, இங்கேயே இருக்கலாமே. ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்கணும்னு உத்தரவுமா? ஆமா, எங்க போயிட்டான் அவன் புள்ள? சிதம்பரம் ஐயா வீட்டுக்கு தான் போயிருக்கான். உன் மகன் அந்த வந்தே மாதரம் பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு ஊரையே அமக்களப்படுத்துறானாமே. இவனுக்கு ஏமா இந்த வேலையெல்லாம்? அதெல்லாம் ஒரு கால் கட்டை போட்டுட்டா சரியா போயிடும். எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆச்சு, நான் வர்றேன். அண்ணாச்சி சாப்பிட வந்துருங்க. ஆகட்டும்மா. கண்ணம்மா, அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏன் அப்படி பாக்க? இவன் தான் அத்தா மாரசாமி. இவரா அத்தா? ஆமா, பார்த்து பல வருஷம் ஆச்சுல்ல, இப்போ அடையாளம் மறந்து போச்சு. மறக்கல, நல்லா நினைவு இருக்கு. ஆமா, அத்தா உப்பளத்துல கூட. ஆமா, சிலம்பரம் ஐயா உப்பளத்தை இவங்கிட்டதான் ஒப்படைச்சிருந்தாங்க. ஓஹோ, அவர்தான் இவரா? வரட்டும். என்னடி அம்மா இது, வந்ததும் வராதமா சண்டைக்கு அஸ்திவாரம் போடுத? பின்ன என்னத்த 2-3 தடவை பாத்திருக்கேன், யாருன்னு சொல்லவே இல்லையே. உன்னை யாருன்னு தெரிஞ்சால சொல்றதுக்கு. அத்தை, பலகாரம் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுங்க. உங்க அத்தா வரட்டும். அத்தை, இன்னைக்கு நானே சமையல் பண்றேன். இன்னைக்கு மட்டும் அண்ணா, என்னைக்கு இனிமே நீ தான் எனக்கு துணை. நீ அடுக்கலைய பாத்துக்க, நான் கடைசருக்கு போயிட்டு வரேன். ஆட்டத்தை. ஐயே, சிரிக்கிறீங்களா? சிரிப்பு என்ன வேண்டியது? சிரிப்பு வாங்க, உங்களை பேசுங்க. அம்மா, அம்மா,
அம்மா பசிக்குதுமா. அம்மா அட என்ன வீட்டை திறந்து போட்டு எங்க போயிட்டாங்க? அம்மா வா. எங்க போயிட்டாங்க? நாம போய் பார்க்கலாம். இது அம்மா அம்மா அட இங்கே வச்சிருக்காங்க. நான் பார்க்கவே ஐயோ தள்ளி. அம்மா 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 போகலாம். இந்த தண்ணி இங்க எப்படி வந்துச்சு? என்னடா அது மாயா பஜார் வேறையாலே தெரியுது. அம்மா வீட்டுல இல்ல, ஏதோ உள்ளார நடக்குது. ஏய் யாருங்க? மரியாதையா உள்ள வந்துரு. நான் ரொம்ப கோவக்காரன். நீங்க கோவக்காரா இருந்தா என்ன செஞ்சுடுவீங்க? இனிமே அம்மா சமைக்க மாட்டாங்க, நான் தான் சமைப்பேன், உங்களுக்கும் போடுறேன். ஆமா நீ 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 வந்து என்ன நீ வந்து நான் வரக்கூடாதா? அம்மா கரண்டி மாதேவி, எங்க அம்மா என்ன கொஞ்சம் நல்ல பிள்ளைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ இதை கெடுத்துறாதே, சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. முடியாது. உங்க அம்மா வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நான் வர மாட்டேன். இத பார், எங்க அம்மா வீட்டுல இல்லாத போது நீ உள்ள ஏன் பிள்ளை என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறிய? ஏன் என்ன உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நீ யாரு? நீர் யாரோ அதானா? அப்பா தேங்காய் உடைச்ச மாதிரில பதில் வருது. ஏமா உங்க அப்பா என்ன தேங்காய் வியாபாரியோ? ஏயா உங்க அப்பா என்ன வக்கீலுக்கு மாஸ்தாவோ? நல்லா இருக்குது. ஏமா உன் மாதிரி 10 பொண்ணுங்க இருந்தா போதும், வெள்ளைக்காரன் 10 நாள்ல கப்பல் இருக்கும். ஏய்யா சுதந்திர போர்ல வேட்டி கட்டின வீரர் எல்லாம் களைச்சு போயிட்டீங்களா? போச்சுடா. என்ன பல்லா? தம்பி அம்மா வராங்க, ஏதா நினைச்சுக்க போறாங்க. ஏன் பிள்ளை இப்ப நீ மரியாதையா வெளியே போறியா இல்லையா? மாட்டேன். போறியா? நான் மாட்டேன். ஓ மாட்டேன். என்ன சொல்லுது? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வெளியே போக மாட்டேன். போ வெளியே. தம்பி தம்பி என்னடா இது? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படியா துரத்துறது? உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? பாருங்க அத்தை. வாடா ராசாத்தி. அத்தையா? ஏமா யார் இந்த பொண்ணு? யாரா? உங்க அம்மா பொண்ணு, எங்க அண்ணாச்சி மக கண்ணம்மா. 10 வருஷம் ஆச்சு, இப்பதான் இந்த ஊருக்கு மாத்தி வந்திருக்காங்க. மாமா பொண்ணா? ஏன் பிள்ளை ஏன் இதை முன்னாலே சொல்லி தொலைக்கல? நீர் மாதா சொன்னீங்களா? நான் சொல்றேன். அது ஆத்து இப்பவே என் புள்ள இப்படி வரட்டுதா? வெற்றி கிடைத்து விட்டது மாமா. தங்கள் இந்தியா பத்திரிகையின் ஒத்துழைப்பால் ஏற்கனவே ஏராளமான பங்குகள் சேர்ந்து விட்டன. எல்லாம் அன்னையின் அருட்பிள்ளை வாழ். அகில பாரதமும் தங்கள் முயற்சியை வாழ்த்துகிறது. அடிமை நாட்டில் சுதந்திர கப்பலோட்டும் வீர தமிழ் தலைவர் தாங்கள் ஒருவர்தான். தங்களை எந்த நாடு மறவாது. ஏன்றி இது ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲಿ ಬಾ. ಅಲ್ಲಿ ನೋಡು, அதோ வந்திருக்காரே அவர்தான் பாபு சிதம்பரம் பிள்ளை. பெரிய லட்சாதி பிரபு போல் இருக்கு. அவரும் நம்ம பாரதியாரும் கப்பல் வாங்க போறாங்களா? அப்படியா? இதுதான் நல்ல சமயம். போய் வாடகை பணம் கேளுங்க. அந்த பணத்துல நமக்கும் கொஞ்சம் தரட்டும். போங்களேன். சுதந்திர இயக்கத்தின் முதல் படிதான் கப்பலோட்டும் தொழில். இதன் வெற்றி நமது விடுதலை இயக்கத்தின் வெற்றி, இந்நாட்டு மக்களின் வெற்றி. அதோ வெற்றி மணிவோசி வானை பிளக்கிறது. அன்னை பராசக்தியின் திருவருள் நமக்கு நிச்சயம் உண்டு பிள்ளைவாள். வறுமையார் அயர்வாள். இவாள் யார் தெரியும்? தூத்துக்குடி தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளைவாள். ஓஹோ, இவர்தான் அந்த மகான் கவிஞர்வாள். தங்களை பற்றி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் அமோகமா அமக்கலமா தீர்காயுஷார். பிள்ளைவாள், இவர்தான் நான் குடியிருக்கும் இந்த பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரன். குச்சேலராயர் என்று பெயர் வைத்திருக்கிறேன். உடம்பிலே 12 கோவி நாமங்கள், கூட ஒன்றை சேர்த்து 13 குழந்தைகள். என்ன வேதமூர்த்தி, ஏற்பாடெல்லாம் செய்து விட்டாய்? எல்லாம் ஏற்பாடும் செய்துட்டேன். டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஒரு தந்தி வந்திருக்கு. என்ன? தூத்துக்குடியில பிறந்த உலகநாதனுக்கு உடம்பு ரொம்பவும் சௌரியம் இல்லையா? அப்படியா? பராசக்தி. ஆமா, நான் புறப்பட்டு வரும் பொழுதே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தான். அப்படியானால் உடனே ஊருக்கு புறப்படுங்க. ஆமாண்ணா, குழந்தையை பார்த்தா விட்டு பம்பாய்க்கு புறப்படலாமே. இல்லை அம்மா, நாளைய மறுநாள் நான் பம்பாயில் இருக்க வேண்டும். நாள் மாறிலான் என்ன தலையா போய்விடும். இல்லை மாமா, இது வியாபாரம். குழந்தையை என் தாய் உலகநாயகி காப்பாற்றுவாள். வருகிறேன். வாழ்க பிள்ளைவாள், வெல்க உமது உறுதி. மிஸ்டர் பிள்ளை,
10 லட்சம் அட்வான்ஸ் பண்ணி இருக்குங்க. பாக்கி பணம் 20 லட்சத்திற்கு செக் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் 3 மாத தவறையில் பாக்கியும் திருப்பி கொடுக்க. ஆல் ரைட். இது அக்ரிமெண்ட். இதுல கையெழுத்து போடுங்க. மிஸ்டர் பிள்ளை, நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் எங்க கம்பெனில விருந்து. தயவு செய்து அக்செப்ட் பண்ணுங்க. Thank you very much. Mr. Shah, will you please come in? Excuse me. Mr. Shah, இவரு கவர்மெண்ட்டுக்கு எதிரியா பெரிய புரட்சிக்காரரா கொடுக்காம எப்படியாவது திருப்பி அனுப்பிடணும்னு இங்கிலீஷ் ஷிப்பிங் லைன்ஸ் கம்பெனிக்காரங்க நமக்கு தந்தி கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அப்படியா? சரி மிஸ்டர் பிள்ளை, ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு கப்பல் டெலிவரி கொடுக்க கொஞ்சம் காலமாகும். எவ்வளவு நாளா? இதில் ஏற்படும் நஷ்டத்திற்கு உங்கள் கம்பெனி பொறுப்பாக வேண்டும். ஐ சி. நீங்க தர வேண்டிய பாக்கியை இப்பவே ரொக்கமா கேக்குது எங்க கம்பெனி. நீங்க தர முடியும் மேல இருக்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்லித்தான் தீர வேண்டும் மிஸ்டர் ஷா. வாட் கேன் ஐ டு? பிசினஸ்ல இதெல்லாம் சாதாரணம். இது ஒப்பந்தம். இதில் கண்டிருக்கிறபடி இன்னும் 1 வாரத்திற்குள் கப்பலை டெலிவரி கொடுத்தாக வேண்டும். இல்ல இப்போது ரொக்க வேண்டும். இது எங்கள் நாணயத்தையே சோதிப்பதாகும். நமக்கு பணம் தானே வேண்டும். இதை வருகிறேன். வந்தே மாதரம். வாழ்க சிதம்பரம், வாழ்க சுதேசி கப்பல், வாழ்க கப்பலோட்டிய தமிழன். நண்பர்களே, இது வெறும் வியாபார கப்பல் அல்ல. நமது நாட்டின் மானத்தை காக்கும் சிங்கார திருக்கோயில். பரந்த கடலிலே ஒரு திவரையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவதைப் போல நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடக்கூடாது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரவழைக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வெள்ளையர் நம்மிடம் வீழ்த்த முடியாது. தன்மானத்தோடு நம் வாணிபம் வளரும். நமது நாடு வறுமையில் இருந்து விடுபடும். சுதேசி கப்பல் சுத்த ஓட்ட ஓடத்தில் அவனுங்க இப்பதான் புதுசா ஓட்டி பழகுறானுங்க. புயல் வந்தா சுதேசி கப்பல் கடல்ல கவிழ்ந்துடும். எங்க வெள்ளக்காரத்தர கப்பல்ல ஏறினா மேலோட்டி சரக்கெல்லாம் தாராளமா கிடைக்கும். ஆமா ஆமா, ஜாலியா தூங்கிக்கிட்டே போலாம். எல்லாரும் எங்க கப்பலுக்கே வாங்க. விதேசி கப்பல்ல ஏறி வீணா போகாதீங்க. சுதேசி கப்பல் நம்ம சொந்த கப்பல். உங்களுடைய ஆதரவு அதுக்கு எப்போதும் தேவை. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. ஐயா ஐயா இல்லைங்க ஐயா, அங்க போகாதீங்க ஐயா. சுதேசி கப்பல்ல ஏன்னா கால்ரா வரும், பாண்டி பேதி வரும், வைசூரி வரும், வராததெல்லாம் வரும். ஐயோ, வைசூரி வருமா? இனாமா ஏத்திக்கிட்டாலும் நான் வரலப்பா சுதேசி கப்பலுக்கு. அப்படி சொல்லுங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. எங்க வெள்ளக்காரத்தோட கப்பல்ல ஏறினா சரக்குகள் எல்லாம் நாங்க இனாமாவை ஏற்றுமதி செய்யறோம். பிரயாணிகளுக்கும் பாதி கட்டணம் தான். அப்படியா? ஆமா. அந்த வெள்ளக்காரத்தோட நெடுழி வாழணும். வாங்க வாங்கப்பா, எல்லாரும் நம்ம துறை கப்பல்லே போலாம். டேய் நாகா, அந்த வெள்ளக்கார பயலுவ தர எச்ச ரொட்டிக்கும் பிச்சை சாராயத்துக்கும் நீங்க 2 கப்பல் பிரயாணிய மடக்கல, உன் சுண்டக்கா தலையை கிள்ளி சொராம இருக்கு போட்டுடுவேன்.